ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் முகம் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு தான் சொல்ல போகிறேன். கற்றாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா? கற்றாழை ஜெல் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் தேன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணதோட நம்ம முகத்தில் நல்லா சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது மூணையும் நல்லா முகத்தில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு அதில் உள்ள துவாரங்கள் எல்லாம் உள்ளே செல்லணும். அவ்வளோக்கும் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்து உங்கள் கைகள்னால மசாஜ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. அதாவது 30 நிமிடங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுன மூலம் இது எல்லாமே இந்த கற்றாழை ஜெல், தேன், அப்புறம் தயிர், இது மூணும் நல்ல துவாரங்கள் எல்லாம் உள்ளே செல்லு நம்ம முகத்தில் இருந்த அழுக்குகளை நீக்கிடும். அதில் உள்ள கருமை, அப்புறம் எதுவும் முகத்தில் வந்து கருமை படர்ந்து இருந்தாலோ பார்க்க அசிங்கமாக இருந்தாலோ அதெல்லாம் அழுக்குகள்லாம் நீக்கி முகம் வந்து பளிச்சுன்னு ஆயிரும். 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு வர முகத்தில் வந்து பளிச்சுன்னு ஒரு தோற்றம் ஏற்படும். முகம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் சருமத்திற்கு ஈரத்தன்மையை வந்து உண்டு பண்ணி வறண்டு தன்மையில இருந்து முகம் வந்து செழிப்பாக இருக்கும். ட்ரை ஃபேஸ் உள்ளவங்க நம்ம முகம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. பார்த்தா வறண்டு போய் முகம் வந்து கரடு முரடாக இருக்கும். அவங்க இதை செஞ்சு வர முகம் உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். ட்ரை ஃபேஸ் வந்து எதனால வருது அப்படின்னா முகத்தில் அந்த துவாரங்களில் ஈரத்தன்மை இல்லாத காரணத்தினால தான் வருது. இந்த மசாஜை நீங்கள் செஞ்சீங்கன்னா முகத்தில் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த துவாரங்களில் வந்து ஈரத்தன்மையை வந்து நமக்கு இதெல்லாம் கொடுக்கும். ஈரத்தன்மையை முகத்தில் உண்டு பண்ணி முகம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு ஆயிரும். அந்த வறண்டு சர்மம்லாம் நீங்கி முகம் பார்க்கறதுக்கு பளபளப்பாகவும் அழகாகவும் மிருதுவாகவும் மாறிடும். ஸோ ட்ரை ஃபேஸ் உள்ளவங்க இதை நீங்கள் வந்து செஞ்சு வரலாம். உங்கள் முகம் ட்ரை ஃபேஸில் இருந்து மிருதுவாக கண்டிப்பாக மாறிடும். செஞ்சு வாங்க, பார்க்கறதுக்கு அழகாக மாறிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.